திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 12 சவரன் நகை மற்றும் 47,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பாறையூரைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் ரைஸ் மில்லுக்கு நெல் அரைப்பதற்காக சென்றுள்ளார். அவர் வீடு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டு நகை பணம் திருடப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கைரேகைகளை சேகரித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் பெரியேரியில் தொடர் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்து மக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஈஸ்வரி என்பவர் அணிந்திருந்த தங்கச் செயினை இளைஞர் ஒருவர் பறித்துள்ளார். அப்போது ஈஸ்வரி கூச்சலிட்டதால் ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் இளைஞரை பிடித்து புதுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர் ஆர்ப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சக்தி என்பதும் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் மதகு பகுதியில் இருந்த தேன் கூடுகளை தீயணைப்பு வீரர்கள் தீ வைத்து அகற்றினர். 71 அடி உயரத்தில் உள்ள வைகை அணையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. அமைச்சர்கள் பெரியசாமி, மூர்த்தி ஆகியோர் திறந்து வைக்க உள்ளனர். இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மதகு பகுதியில் இறங்கி அங்கிருந்த தேன் கூடுகளை அடைத்தனர். சிவகங்கையில் 30 அடி உயரத்தில் ஆபத்தான முறையில் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி மின்வாரிய தொழிலாளர்கள் மின்மாற்றியை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள மின்மாற்றி நீண்ட நாட்களாக பழுதடைந்த நிலையில் இருந்ததால் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அதனை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடும் வெயிலில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் 30 அடி உயரத்தில் நின்று இந்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டனர். மின்வாரிய அதிகாரிகளும் அதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். காஞ்சிபுரம் அருகே தனியார் பள்ளி வாகனமும் தொழிற்சாலை பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். படுநெல்லி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் வகுப்புகள் முடிந்து மாணவர்களை அழைத்துச் சென்ற வாகனம் புரசை கிராமத்திற்கு வந்தபோது சுங்குவார் சத்திரத்தில் உள்ள பாக்ஸ்கான் தொழிற்சாலை தொழிலாளர்களை ஏற்றி வந்த பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியது. இதில் பள்ளி குழந்தைகள் 10க்கும் மேற்பட்டோரும் தொழிற்சாலை வாகனத்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்களும் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின் மோட்டார் அறையில் புகுந்த பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடி அரசினர் தோட்ட வளாகத்தில் செயல்பட்டு வரும் வட்டாட்சியர் அலுவலக மின் மோட்டார் அறையில் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் வெளியேறினர். இதையடுத்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆழ்கடல் பகுதியில் 3 இடங்களில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கருப்பு கொடியேந்தி கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அருகே ஆழ்கடலில் 3 இடங்களிலும் சென்னைக்கு அருகே ஆழ்கடலில் 1 இடத்திலும் எண்ணெய் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் கடலில் உள்ள பவளப்பாறைகள் மற்றும் மீன் வளங்கள் பாதிக்கப்படும் என்பதால் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஆரோக்கியபுரம் கடற்கரையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே மழைநீர் வடிகால் ஓடையில் செத்து மிதந்த மீன்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோமஸ்புரம் ராஜீவ்காந்தி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால் ஓடையில் மீன்கள் செத்து மிதந்தன. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் மீன்களை அள்ளிச் சென்றனர். திருவண்ணாமலையில் மாநில அளவிலான சப் ஜூனியர் எரிபந்து சாம்பியன்ஷிப் போட்டி கோலாகலமாக 2 நாட்களுக்கு நடைபெறுகிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, நீலகிரி என 32 மாவட்டங்களைச் சேர்ந்த 16 வயதிற்குட்பட்ட 520 பேர் போட்டியில் பங்கேற்றுள்ளனர். ஆண்கள் 20 அணிகளாகவும் பெண்கள் 21 அணிகளாகவும் பங்கேற்கின்றனர். இதில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு கோப்பை, சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கிளித்தான் பட்டறையில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா கோயிலில் பெண்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரேவதி ராகவேந்திரர் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு அங்கிருந்த தீர்த்தம், பொட்டு உள்ளிட்டவற்றை எடுத்துள்ளார். அப்போது அதே பகுதியில் இருந்த உமாமகேஸ்வரி என்பவர் அர்ச்சகர் வந்துதான் பிரசாதம் தருவார் என்றும் அதை எடுக்கக்கூடாது என்றும் கூறியதாக தெரிகிறது. இதனால் ரேவதி, உமாமகேஸ்வரி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே இளைஞர்கள் சிலர் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு அரியப்பம்பாளையம் பகுதியில் ஒன்று கூடிய இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தின் மீது கேக்கை வைத்து பட்டாக்கத்தியால் வெட்டியதுடன் உற்சாக மிகுதியில் அதிக சத்தம் போட்டுள்ளனர். இந்த வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் கஜேந்திர மோட்ச விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போட்டியில் பெரிய மாடு பிரிவில் 14 ஜோடிகள், சிறிய மாடு பிரிவில் 29 ஜோடிகள் என மொத்தம் 43 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் இந்திய தொல்லியல் துறையினர் QR கோட் வசதியை ஏற்படுத்தியுள்ளனர். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் கோயிலின் வரலாறு, கட்டமைப்புகள், வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தாலும் அதற்கான தகவல்கள் போதிய அளவில் கிடைப்பதில்லை. இந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் பக்தர்கள் செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோட் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நகைக்காக மூதாட்டி கொலை செய்ததாக பணிப்பெண் மற்றும் அவரது மகனை போலீசார் கைது செய்தனர். பன்னீர்செல்வம் தெருவைச் சேர்ந்த ஞானசௌந்தரி என்ற மூதாட்டி வீட்டில் படுக்கை அறையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் அவர் அணிந்திருந்த நகைகள் திருடப்பட்டிருந்தன. இதுகுறித்து அவரது வீட்டின் பணிப்பெண் அனலட்சுமியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் நகைக்காக மூதாட்டியை தலையணை வைத்து கொலை செய்து நகைகளை தனது மகன் பிரபுவிடம் கொடுத்ததும் தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4.5 சவரன் நகைகளை மீட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு வீடு கட்டிக் கொடுத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புவனகிரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் சந்திரா கணவர் இறந்த நிலையில் குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த அவரிடம் படித்த மாணவர்கள் ஒன்றிணைந்து 3.5 லட்சம் ரூபாய் செலவில் அவருக்கு வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்துள்ளனர். IITயில் படிக்கும் வாய்ப்பை பெற்ற சேலம் மாவட்டம் கருமந்துறையைச் சேர்ந்த மாணவி ராஜேஸ்வரிக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற ராஜேஸ்வரி என்ற பழங்குடியின மாணவி JEE தேர்வில் அகில இந்திய அளவில் 417வது இடத்தில் தேர்ச்சி பெற்று சென்னை IITயில் உயர்கல்வி பயில தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு சேலம் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாணவியின் உயர்கல்விக்காக 82,500 ரூபாய் வழங்கப்பட்டது. வேலூர் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கணேஷ் என்ற 27 வயது கூலி தொழிலாளி தனது மனைவியின் தோழியின் 10 வயது மகளை கொலை செய்து விடுவதாக மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக குழந்தைகள் உதவி மையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கணேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை பொள்ளாச்சி ரயில் நிலையம் அருகே விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த நபரை பிடித்து விசாரித்தனர். அந்த நபர் தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்த திவாகர் என்பதும் 6 கிலோ கஞ்சா வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் ATM இயந்திரத்தில் அலுமினிய தகடுகளை வைத்து பணம் திருடிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 13ஆம் தேதி விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் SBI வங்கி ATM மையத்தில் பணம் எடுக்கச் சென்ற வாடிக்கையாளர்களுக்கு பணம் வராமல் பணம் எடுக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி மட்டும் வந்துள்ளது. இந்நிலையில் இரவு 8 மணி அளவில் அந்த ATM மையத்திற்கு காரில் வந்த 4 பேர் கள்ளச்சாவியை போட்டு பணத்தை திருடிவிட்டனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் சோனு, சஞ்சய்குமார், சிவா, லவ்குஷ் ஆகியோரை கைது செய்துள்ளனர். சென்னையில் LG பெருங்காயத்தை போலியாக தயாரித்து விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சூடைமேட்டில் உள்ள iFocus IP சர்வீசஸ் LLP என்ற நிறுவனம் LG பெருங்காயம் தயாரிப்புகளை சென்னையில் விற்பனை செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் மேலாளர் குமரவேல், கொடுங்கையூரைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் போலி பெருங்காய உற்பத்தி செய்து விற்பனை செய்வதாக அயனாவரத்தில் உள்ள அறிவுசார் சொத்துரிமைகள் அமலாக்கப் பிரிவில் புகார் அளித்தார். இதன்படி விசாரணை நடத்திய அதிகாரிகள் சீனிவாசன், மணி, மூர்த்தி ஆகியோரை கைது செய்தனர். புதுக்கோட்டையில் போதையில் பேருந்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநரை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர்.
புதுக்கோட்டையிலிருந்து இலுப்பூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது மோதியுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதையடுத்து தனியார் பேருந்தை வழிமறித்த பொதுமக்கள் போதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சரவணன் மற்றும் நடத்துனர் பிரகாஷை நயப்புடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட புரட்சி பாரதம் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். காதல் விவகாரத்தில் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய காவல்துறையினர் அவரது வீட்டின் முன்பு குவிந்தனர். இதையடுத்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட புரட்சி பாரதம் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர்.